வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா? யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். நாம் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய வேர்ட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், வேர்ப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாக ஒரு வேர்டை மட்டும் தெரிஞ்சுட்டா பத்தாது, கான்டெக்ஸ்டோட. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேர்போட மீனிங் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள்ஸோட கற்றுண்டா தான் நம்மளால் தேவையான சமயத்தில் அந்த வேர்டை பயன்படுத்தி பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் 6 such verbs, அதோட மீனிங்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சரி, இப்போ நாம் பார்க்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்ப் என்ன? ஃப்ரெட். என்ன அர்த்தம்? கவலைப்படுறது, அலட்டிக்கிறது, அல்லது வெறுப்பாக இருக்கிறது, இல்லாட்டி கோவத்தை காமிக்கிறது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு வேர்ப் என்ன? ஃப்ரெட். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அல்ப விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத, அலட்டிக்காத, வெறுப்பை காமிக்காத, கோபத்தை காட்டாத. டோன்ட் ஃப்ரெட் ஓவர் ட்ரிவியல் திங்ஸ், டோன்ட் ஃப்ரெட் ஓவர் ட்ரிவியல் திங்ஸ். சரி, அடுத்தது நாம் பார்க்க போகிற செகண்ட் வேர்ப் என்ன? ப்ரெடிக்ட். என்ன அர்த்தம்? நடக்கும் முன் கூறு, அதாவது யூகிக்கிறது, கெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நடக்கும் முன் கூறுன்னு சொல்லலாம், அல்லது முன்கூறுன்னு சொல்லலாம். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கழிச்சு, இல்லாட்டி 1 year கழிச்சு இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த நடக்கும் முன் கூறுன்னு சொல்கிறோமோ அதை தான் நம்ம ப்ரெடிக்ட்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அடுத்தது என்ன நடக்கும்னு நம்மளால முன்னாடி சொல்லவே முடியாது. We can never predict what would happen next. We can never predict what would happen next. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ப் என்ன? நம்பர் 3, apologize. என்ன ஸ்பெல்லிங்? APOLOGIZE, apologize. என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேள். யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? சாரி கேள், அப்படி தான் சொல்லுவோம். அந்த சாரி கேட்கறத தான் நாம அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்பாலஜைஸ்னா வேர்பு, மன்னிப்பு கேள். வேறஸ் APOLOGY, அப்பாலஜி அப்படின்னா மன்னிப்பு, இட் இஸ் அ நவுன். சரி, லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நீ மன்னிப்பு கேட்டு இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் சொல்லுவோம், தப்பு உங்ககிட்ட இல்லை தானேப்பா, நீ ஏன்பா மன்னிப்பு கேட்ட, நீ மன்னிப்பு கேட்டிருக்க கூடாதுப்பா சொல்லுவோமா? நீ மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது. யூ ஷுடன்ட் ஹாவ் அப்பாலஜைஸ்டு, யூ ஷுடன்ட் ஹாவ் அப்பாலஜைஸ்டு. நெக்ஸ்ட் வேர்ப் என்ன பார்க்க போறோம்? பிளிங்க். பிளிங்க்னா என்ன? கண்ணை சிமிட்டுறது, கண்ணை மேலும் கீழும், கண்ணை மேலும் கீழும் திறந்து மூடுறது, இமைய. ஸோ கண்ணை சிமிட்டுறது, இமையை மேலும் கீழும் திறந்து மூடுவோம்ல, அதைத்தான் பிளிங்க்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நீ கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள, இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நான் உடனே திரும்பி வந்துடுவேன். எப்படி சொல்லுறது இங்கிலீஷில்? I'll be back before you blink, I'll be back before you blink. நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 5, பிட்டி. பிட்டினா என்ன? தமிழில் இரக்கம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம்? இந்த பிட்டியை வேர்பாவும் பயன்படுத்தலாம். என்ன அர்த்தம்? இறக்கப்படுறது அல்லது இரக்கம் கொள். தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இறக்கப்படு அல்லது இரக்கம் கொள், அதை தான் இங்கிலீஷில் பிட்டின்னு சொல்கிறோம். அவங்க என் மேலே எந்த பரிதாபத்தையும் காட்டலை, எந்த இரக்கத்தையும் காட்டலை. தே ஃபெல்ட் நோ பிட்டி ஆன் மீ, தே ஃபெல்ட் நோ பிட்டி ஆன் மீ. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். என்ன பார்க்க போகிற ஒரு வேர்பு? பேஃபில். BAFFLE. பேஃபில்னா என்ன? குழப்பறது அல்லது திணறடிக்கிறது. லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னோட வியாதி மருத்துவர்களே குழப்பிடுச்சு. The doctors are completely baffled about my illness. The doctors are completely baffled about my illness. My dear viewers, யூஸ்ஃபுல் 6 வேர்ப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.